அதனால் தாவேகா காரணம் காமிச்சு திமுகவை ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும். ஜோதிமணிக்கு மாணிக்கு தவிர இதே வேலையாக போச்சு. காங்கிரஸ் தாவேகெல்லாம் ஒரு கட்சியாங்க. சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி சண்டையும், சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள். அவருக்கு அந்த 8% தக்க வச்சாருன்னா பெரிய விஷயங்க என்ன கேட்டால். அதற்கான போராட்டம் தான் இப்போ அவருக்கு நடக்கும். உருட்டுறதுக்கு சொல்லியா தரணும். திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். 2021 இருந்த பலம் அந்த கூட்டணிக்கு இல்லை. தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது. ராமதாஸ் பிரிவுன்னு ஆரம்பித்தா இது அங்கீகரிக்கிற மாதிரி ஆரம்பிச்சோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. தாவேகா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரில. என்டிஏக்குள்ளே போகிறாங்களா, தனியாக நிற்கிறாங்களா? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் தாவேகா கூட வேற பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் ஏன் சார் காங்கிரஸ் தரப்புல இருந்து அதிகமான ஆதரவு விஜய்க்கு வந்துட்டு இருக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, இதில் பிஜேபிக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணலாம். இங்கே இந்த தாவேகா பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இப்போ இவர் கூப்பிட்டு ஸ்டாலின் கூப்பிட்டு என்னங்க செல்வ பிறந்தகை மிஸ்டர் கிரிஸ்டப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னா, ஆமாங்க அந்த ஜோதிமணிக்கு மாணிக்கு தவிர இதே வேலையாக போச்சு. காங்கிரஸ் தாவேகெல்லாம் ஒரு கட்சியாங்க. அந்த கட்சி நிற்கிறதே பெரிய விஷயம். அது கூட போய் கூட்டணின்றாங்க. அறிவே கிடையாது சார். இந்த கேப்பில் நம்ம கேட்டால் 40 சீட்டை மறந்துடாதீங்க. 40 20 கொடுக்கலான்னு நினச்சின்னுக்கிறோம் சார். மோசமானவங்க சார் அதமாக ஜோதிமணி. அவர் பாருங்கள் பிரவீன் சக்கரத்தை வந்து பேசிட்டு போகிறாரு. அறிவே இல்லை சார் இவங்களுக்கு. சார் இந்த கேப்பில் நம்ம கேட்டால் 40 மறந்துடாதீங்க. இதுதான் மேட்ரு. சீட்டு டிமாண்டுக்கு முன்ன சான்ஸே இல்லை. வெளியே போவோம் அப்படின்னா வெளியில் ஒன்றும் இல்லை, பெரிய பள்ளம். இப்போ தாவேகா இருக்குது. அதனால் தாவேகா காரணம் காமிச்சு திமுகவை ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்கிறது. இந்த இடத்துல திமுகவும் காங்கிரஸை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்காதா சார்? திமுகவை காங்கிரஸ் விடுவதற்கான வாய்ப்பு ரைட்டு. யார் தூக்கி சுமக்கிறது? தாவேகா சுமக்காதா? அங்கே அவங்கள சுமக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கேயாவது ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னுவான். காலைல வந்து கதவை தட்டுவான். அண்ணா எழுச்சிட்டிங்களா, இப்போ தான் பல்லு தொழுகிறேன், சீக்கிரம் வாண்ணே, வேஸ்டர்ஸ்லாம் மாட்டுவா அப்படின்னு கூப்பிட்டு போவான். பிரச்சாரம் பண்ண சொல்லுவான். தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்தல் செலவு எல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வெறும் கையை கும்பிட்டு போனால் போதும், ஜெயிச்சிடலாம். அங்கே என்னப்பா 7 மணிக்கு உக்காந்துக்கிறேன், என்ன சார் 7 மணிக்கு என்ன சார் அப்படின்னு கேட்பாப்புல. இல்லை சார் பிரச்சாரம் போகணும். ஓ 7 மணிக்கெலாம் பிரச்சாரம் போகணுமா சார்? நாங்கள் வந்து எங்கள் தலைவர் மாதிரி 8 மணிக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு நினச்சேன் சார் அப்படின்வான். அப்புறம் வேறு என்ன சார், நாங்கள் ஒரு 500 பேர் இருக்கிறோம், கூட வந்துட்டு போகிறோம்ல அப்படின்வான். ஏப்பா எனக்கு கொடுத்தே பழக்கம் இல்லையாப்பா, அந்த கட்சியெலாம் அப்படி இல்லைப்பா, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நாங்கள் சும்மா கூட தான் போவோம். இந்த மாதிரி பல நடைமுறை பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி, இப்போ காங்கிரஸ்குள்ளேயே 2 தரப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருதுல்ல சார்? என்னைக்கு இல்லை அதை சொல்லுங்கள். ஆனால் இப்போ அதிகமாக வெளியே வருதா? இப்போ இதுக்கு முன்னாடி தான் அதிகமாக இருந்தது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பழைய ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பளத்துக்கு வாங்குறதே அப்படின்னு வண்டிங்க போய் நிற்கும். சத்தியமூர்த்தி பவனாண்ட இவ்வளோ பிளாஸ்டிக் சேரை கொண்டு வந்து பிளாஸ்டிக் அடக்கி விட்டு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ சேர் உடையும். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தில் மணிவண்ணன் படத்தில் நடக்கும் தெரியுமா, மைக் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு செருப்பை கட்டி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். சட்டை பியறது எல்லாம். கொஞ்சம் இந்த கேஎஸ் அழகிரி இவங்களாம் வந்தால் பிறகு கொஞ்சம் நல்லா நடந்தது. இப்போ செல்வ பிறந்தகெல்லாம் வந்தால் பிறகு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எடுத்தோன்னே இவரே கையை நீட்டுருவார். அந்த பயம் ஒன்று இருக்கும். அதனால் அது இப்போலாம் அது இதாகிடுச்சு, கொஞ்சம் நாகரிகமாக நடக்குது. ஆனால் கோஷ்டின்றது எல்லா காலத்துலேயும் இருக்குது. செல்வ பிறந்தகையா அவருக்கு எதிரான கோஷ்டி இங்கே வந்து மெயிலாக அமுச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே போனீங்கன்னா இவ்வளோ குமிச்சு வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக செல்வ பிறந்தகைக்கு எதிராக இவ்வளோ வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இவங்க ஆட்கள் அவங்களுக்கு எதிராக அடிக்கும். இப்படியே தான் இருக்கும். என்னது பிரிக்க முடியாது காங்கிரஸும் கோஷ்டியும், சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி சண்டையும், சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள். இப்படியே இந்த திருவிளையாடல் பட வசனம் மாதிரி சொல்லலாம். அதனால் இப்போ ஒரு பதவி காலம் முடிய போகுது. மாணிக் தாகூருக்கு ஆசை, அவர் ஒரு பக்கம் கிளம்புறார். ஜோதிமணிக்கு ஆசை, அவங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை. அதனால் காங்கிரஸும் கோஷ்டியும் பிரியாது, என்றைக்குமே சண்டை இருக்கும். சரி, இது இப்போ 2026 தேர்தல் களம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எந்த கட்சிக்கு இப்போ முக்கியத்துவம் அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்? பத்திரிகைகள் சொல்கிறத வச்சு கேட்குறீங்களா, யதார்த்தமாக கேட்குறீங்க? ஏன்னா பத்திரிகை சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவாருன்னு ஒருத்தர் சொல்லுகிறார். 247 தொகுதியிலும் ஜெயிச்சு பிரதமர் ஆகிடுவாருன்றார் ஒருத்தர். ஏன்பா 234 தொகுதி தானப்பா, அது ஜெயிச்சா கூட முதலமைச்சர் தானே ஆக முடியும்னா, இல்லை அது அப்படி தான் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி பிடிக்கும், திராவிட மாடல் 2.0 வரும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மீண்டும் நாங்கள் ஆட்சி பிடிப்போம் என்டிஓன்னு பேசுகிறாங்க. பத்திரிகைகள் பெரும்பாலும் ஏங்க அவருக்கு சேகரிங்க, 4 முனை போட்டி தான். அவருக்கு அந்த 8% தக்க வச்சாருன்னா பெரிய விஷயங்க என்ன கேட்டால்.
அதற்கான போராட்டம் தான் இப்போ அவருக்கு நடக்கும். 8 10 ஆகினார்னா பெருவெற்றி, 8 6க்கு வந்துச்சுன்னா தோல்வி, 8 மெயின்டைன் பண்ணார்னா பரவாயில்ல, பயிற்சி காலம் கரெக்டாக இருக்குன்னு. அதுதான் இப்போ அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணி அரசியலுக்குள்ளே இதில் போய் அந்த தமிழ் தேசிய கொள்கையை அதில் வளர்க்குறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன தான் நீங்கள் வெளியே கற்றுருந்தாலும் பாரு, இப்போ நீங்களே இப்போ நானே மறந்துட்டேன். ஆக்சுவலாக 4 முனை போட்டி தான். இன்றைக்கி ஒன்றும் இல்லாத 0.5% வச்சுருக்கிற டிடிவி தினகரன் ஆகா ஓகோ டெய்லி அவர் நடக்கிறதெல்லாம் எடுத்துனுங்கிறான் கேமராவில். அவர் எப்படி நடந்து வர்றாரு, அவர் எதிரி துரோகி அதுன்னு பேட்டி கொடுக்குறாரு. டெய்லி அவர் எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் எடுத்துனுக்கிறான். ஆனால் சீமானு 8% வச்சுருக்காரு. அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா அவர் இந்த கூட்டணி அரசியலுக்குள்ளே வரல. பிரேமலதாட்ட என்னப்பா எதுக்குது அந்த மாதிரி பெரிய கூட்டம் போட்டு நாங்கள் கூட்டணி பற்றி சொல்லுவோமா, சொல்கிறது தான் தாய் காத்துனுக்குறோம், 9ஆம் தேதி நீங்களே சொல்லுங்கள், சொல்லி தொலைங்க, நான் முடிவெடுத்து விட்டேன், அதை தானே நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க, இல்லை எடுத்து விட்டேன் சொல்கிறேன், அவ்வளோதான் போச்சா. அங்கே 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா டிஎம் கிட்ட பேசிட்டு, இந்த சைடு 18 சீட்டு ஒரு ராஜ்யசபா. என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் அப்படின்ற லெவலுக்கு போயின்னுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு 6 சீட்டு தான் அப்படின்னு சொன்னால் கோபம் வருது. நீங்கள் எப்படி 6 சீட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஏதாவது இருந்தால் எங்கள்கிட்ட கேட்டு தான் போடணுன்றாங்க. பத்திரிகைகளே இவங்க வந்து ஆணையிடுகிறார்கள். அந்த அளவுக்கு போகுது. சீமான் தனியாக தான் நிற்கிறாரு. தமிழ் தேசியம் ஒரு கொள்கை, திராவிட கொள்கைக்கு மாற்றாக தமிழ் தேசியம். தமிழ் தேசிய கொள்கை ஜெயிக்கணும்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொள்கை அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறுன்னு கொஞ்சம் பிரிக்கணும். அப்போது இந்த கூட்டணியை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு இருக்கிற 8% ஒரு 30 சீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கூட்டணிக்குள்ளே போயிட்டு ஒரு 30 சீட்டு கிடைக்குது, வாங்க ஜெயிங்க, வெளியே வாங்க. தொகுதி உடன்பாடு தான் அவரோட வச்சோம். திமுக வீழ்த்தணும், தொகுதி உடன்பாடு வச்சோம், 30 தொகுதிகள் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் மக்கள் பக்கம் தான் நிற்போம், தமிழ் தேசியம் தான் எங்கள் கொள்கை, அந்த பாதையில் தான் நாங்கள் பயணம் செய்வோம், மக்களுக்கான பிரச்சனைக்கு போராட்டம் நடத்துவோம். 30 எம்எல்ஏ கிடைக்கிறானா இல்லையா? அப்போ 30 பேர் இருக்கப்போ பத்திரிகைகள் உங்களை எப்படி திரும்பி பார்க்கும்? ஐயா ராமதாஸுக்கு ஏன் இன்றைக்கி அவ்வளோ மரியாதை? ஒவ்வொரு தேர்தலையும் அங்கங்கே மாறி மாறி எம்எல்ஏன்னு தான் அவன் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும். இப்படியே இருந்திருந்தாலும் நடக்காது. அவங்க பேசுறதோ தமிழ் தேசியம்ன்றதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கொள்கையாக சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் நீண்டகால கொள்கைங்க, மக்களுக்கான சேவை, மக்களுக்கான இது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுன்றது வருங்கால ஒரு நிகழ்கால கொள்கை. அப்போ அதற்கு சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சிகளில் பிரதிநிதிகளை அதிகப்படுத்துவது எங்களுடைய முதல் கொள்கை. தமிழ் தேசியம் வெல்வதற்கான நாங்கள் கொள்கை. இந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றி பண்ணால் தான் முடியும். உருட்டுறதுக்கு சொல்லியா தரணும்? தெரிலனா கலைஞர் பழைய பேச்சுகள் மற்றவங்க பேச்சை பார்த்துக்குங்க. அது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னாரு. அப்போ நீங்கள் பார்ட்டி கூட கூட்டணி வச்சிங்களா, ரைட் மேன்ட்ட வச்சிங்களான்னா ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டியுடைய ஹெட்டு, நாங்கள் ராங் பார்ட்டி கூட தான் கூட்டணி வச்சோம். இந்த கேள்வியெலாம் யாரும் அப்போ கேட்கலன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரிலாம் உருட்டாங்களே, பண்டார பரதேசி கட்சின்னாங்க. அடுத்த வருஷமே இப்படி ஏடிஎம் நவுந்தனும் டப்புன்னு உள்ள போட்டாங்க. அதெல்லாம் வந்து சகஜம் அரசியலில். அப்போ நீங்கள் அவர் நான் தோத்தா போயிட்டார், விளங்காமல் போயிட்டாரா? நீங்கள் நாங்கள் தான் இல்லைன்றாரு. வெளிநாட்டில் புருஷன் பொண்டாட்டி இங்கேருந்து போய் வேலைக்கு செய்கிற புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அது காரணமாக திராவிடம் தான்ட்டாப்புல நேற்று உதயநிதி. அப்போ டைவர்ஸ் வாங்கினது யார் காரணம் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்றோம். அதிமுக திராவிடம் தானே அப்படின்னா இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், அது அமித்ஷா திமுக அப்படின்வாங்க. இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் அந்த விஷயங்களை பரிசீலனை பண்ணணும். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கலில் தான் போய் முடியும். ஒரு கட்சி பிரதிநிதிகளை எவ்வளோ இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரலாம். இப்போ திமுக சார், திமுகல காங்கிரஸ் வந்து பேரம் பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு வெளிப்படையாகவே தெரியுது, அந்த கட்சிக்குள்ள ஒரு பூசல் இருக்குன்ட்டு. இப்போ திமுக கூட்டணி பலமாக இருக்கா, விசிகா எந்த நிலையில் இருக்குது? திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். திமுக கூட்டணி அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய மரியாதை சுத்தமாக குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் எங்களோட யாரெல்லாம் இருக்கான் தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி திருமா, உழைக்கும் மக்களின் பிரதிநிதிகள் இடதுசாரிகள், அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு யார் சொல்கிறது, எல்லாருடைய பிரதிநிதி காங்கிரஸ், இப்படிலாம் ஊட்டியிருந்தாங்க. இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி திருமா அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களா? திரும்பி இப்போ நாங்கள் போராட்டம் என்ன பண்ணீங்க? இப்படி பல விஷயங்களில் இது என்னது உழைக்கும் மக்களா? சாம்சங்கில் ஒரு சங்கமே வாங்க முடியல, நீங்கள் உழைக்கும் மக்களுக்கா? இது வரைக்கும் அவங்களுக்கு சிலுவையில் சுமந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ மரியாதை குறைஞ்சிருக்குது. திமுகவும் 5 ஆண்டு கால ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது திமுக கூட்டணி இருந்தாலும் அது 2021 இருந்த பலம் அந்த கூட்டணிக்கு இல்லை. போதாத குறைக்கு விஜய் வந்து அவங்க வாக்கில் தான் ரொம்ப பிரிக்கிறார். அப்போ அது வந்து இன்னும் பலகீனமாக வேலை இருக்குது. அதனால தான் திமுக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது பல விஷயங்கள். இப்போ அதிமுக
அவங்க கூட பாஜக வந்துட்டாங்க, அன்புமணி தரப்பும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர் தரப்புல இருந்து சொல்றது அன்புமணி சொன்ன கூட்டணி செல்லாது அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அமைச்சிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் ஆணையம் நடைமுறை தான் கணக்கில் எடுத்துக்கும். அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், இதெல்லாம் எனக்கு கணக்கு பிரகாரம் அன்புமணிக்கு தான் பாமகன்னு சொல்லிட்டு 2026 ஆகஸ்ட் வரைக்கும் சின்னம் கட்சி நீங்கள் தான் கொடுத்துட்டாங்க. இனி இவர் என்ன கடிதம் இருந்தது கோர்ட்டுக்கே போனார், எதுவுமே நடக்காது. கோர்ட்டே சொல்லிச்சு உரிமையல் நீதிமன்றம் போங்கன்னு, அவ்வளோதான். அதனால் இவர் நாங்கள் தான் பாமகன்னா பாம்பளை சின்னம் யார்கிட்ட இருக்குது, ஃபார்ம் பியில் கையெழுத்து போகிறது இது யார்கிட்ட இருக்குதுன்னா அது அன்புமணிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ அவருக்கு பெரிய தடுமாற்றம் என்னென்னா தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது. ராமதாஸ் பிரிவுன்னு ஆரம்பித்தா இது அங்கீகரிக்க மாதிரி ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு பதிலாக நான் ஆதரிக்கிறேன், திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை கீழே இருக்கிற ஒரு 3-4 பேரை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கணும், இல்லாட்டி ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் நிற்க வைக்கணும். மற்றபடி மாம்பழத்தை இவர்கள் பயன்படுத்த முடியாது. அதனால் அவருக்கு பெரிய சிக்கல் தான் அது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி பலமாக இருக்குது, தேமுதிகவுடைய நிலைப்பாடு எந்த பக்கம் இருக்கும் சார்? தேமுதிகவுடைய நிலைப்பாடு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கே தெரியாது. சாணக்கியர்கள் சத்திரியர்கள்லாம் பேசுனாங்க. சாணக்கியர்கள் சட்டியர்கள் ஆகிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னி மனசு உள்ளது யாருக்கும் தெரியாது. இங்கே 7 சீட்டு +1, இங்கே 18 சீட்டு +1. அதனால் இன்னும் பல விஷயங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அண்ணியினுடைய மனது மாறும். அதனால் விஜய பிரபாகரன் இந்த என்டிஏ கூட்டணி போகிறது தான் கரெக்டுன்னு முடிவெடுக்கிறாரு. மகன்கள் எப்போதுமே சரியாகத்தானே முடிவெடுப்பார்கள், பெற்றோர் தான் தவறாக முடிவெடுக்கிறார்கள். அது அன்புமணியிலையும் ஒரு பிரபாகரன்லையும் வச்சு பார்க்கணுமா சார்? ஆமாம், வேற என்ன. அதனால தேமுதிக அதிகமாக போகக்கூடிய கணக்கா என்டிஏ இருக்குது அப்படின்னு வரைக்கும் நான் தான் நினச்சிருந்தேன். இப்போ இந்த சைடும் துண்டை போட்டு வச்சுக்கிறாங்க, அதனால் எப்படி போவாங்கன்னு தெரியாதுன்றேன், கடவுளுக்கே தெரியாது. இப்போ மற்றபடி 2026 தேர்தல் களம் ஒரு தீயா இருக்குமா? தேர்தல் களம் தீயாக இருக்குமா என்னன்றதுனா அடுத்தடுத்த மாதங்களில் தீ பற்றிக்க ஆரம்பிச்சிடும். தாவேகா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரில. என்டிஏக்குள்ளே போகிறாங்களா, தனியாக நிற்கிறாங்களான்னு. தனியாக நின்னா என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்றது அது தனி. இந்த கூட்டணிக்குள்ளே அடி தடின்னா நடந்து ஒரு மாதிரி செட்ரேட் ஆவாங்க. இவர்களும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. 30 சீட் 40 சீட் அதுன்னு இருக்குது. 30 சீட்டு வரைக்கும் பாஜக கொடுத்துருவாங்க. என்டிஏ அதுக்குள்ளே வந்துச்சு. இது டிடிவி வந்தாருன்னா அவருக்கு கொடுத்துருவாங்க. ஓபிஎஸ்ஸும் வரதுன்னு பேசிட்டாங்க. மற்ற கட்சிகள் வரும்போது அதுக்கேற்ற எண்ணிக்கைகள்லாம் சிங்கிள் டிஜிட் தானே வரும். அதனால் இது சீக்கிரமாக முடித்து இவங்க தேர்தல்களில் இதை இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பெரும் தகராறுகள் நடக்கும் திமுக கூட்டணிக்குள்ளே. அதெல்லாம் செட்ரைட் ஆன பிறகு கட்சிக்குள்ளே ஒரு தகராறு நடக்கும். உதயநிதி ஆதரவாளர்கள், அத்தை ஆதரவாளர்கள், அத்தை யார் புதுசாக வந்துக்கிறாங்களே கனிமொழி அக்கா, அவங்க ஆதரவாளர்கள், மாப்பிள்ளை ஆதரவாளர்கள், ஸ்டாலினுங்களை யாரும் ஆதரவாளர்லாம் கிடையாது. அப்போ மூத்த அமைச்சர்கள் ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி முடிஞ்சு எல்லாம் செட்ரேட் ஆகணும். இப்போ கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய ஆதிக்கம் திமுகவில் அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஃபீல் பண்ணுறார். அத்தையின் ஆதிக்கம் அதிகரிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். ஆனால் உண்மையான ஆதிக்கம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதோடு சேர்த்து இந்த ஆதிக்கம் அதிகமாகுதுன்னு பார்க்குறாரு. ஒருவேளை அந்த ஆதிக்கம் இந்த ஆதிக்கம் ஒன்று சேர்ந்தால் இவர் ஆதிக்கம் ஒரு காலத்தில் ஓரகட்டப்படுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் போக போக தான் தெரியும். ஐயா ராமதாஸ் பண்ண மாதிரி போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.